கமல்ஹாசன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மேடையும் பெரிய மேடையா தான் சந்திச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பாலையும் திறமையாலையும் அவங்களோட விஷனாலையும் அந்த மேடையை உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மேடை தான் இந்த இந்தியன் டூவோட ப்ரீ ரிலீஸ் மேடை. அந்த மேடையில் எனக்கு அவங்க பக்கத்துல சேர் போட்டு உட்காந்து வச்சது என் வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய மேடை, மிகப்பெரிய மேடையா நான் ஃபீல் பண்றேன். ஸோ எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் a dream come true moment for me. And எனக்கு டைரக்டர் இந்த படத்தை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தது என் வாழ்க்கையில் 2வது முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னோட கனவையும் உழைப்பையும் போட்டு 20 வருஷம் வந்துட்டேன். இப்போ இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வாய்ப்பு வச்சு நான் அடுத்த 20 வருஷம் ஓட்டிப்பேன். எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்கு. ஸோ இயக்குனர் சங்கருக்கு இந்த 2 வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என் பக்கத்து உட்காந்துருக்கிறவர் நான் சின்ன வயசுல இருந்து கனவுல பார்த்துருக்கேன், இப்போ ரெகுலரா நேரில் பார்க்குறேன். ஆனா வித்தியாசம் பெருசா இல்லை. எனக்கு எப்பவுமே ஒரு கமல் சார் எனக்கு எல்லாமே ஒரு நடிகனா நான் இருக்கிறதுக்கான காரணம் அவர் தான். கமல் சார் நீங்க எல்லாம் ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இவங்க 2 பேரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாரு, ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்டேஜ் ஷேர் பண்றது மட்டும் இல்லை, இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது, அவர் வாயால ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. இந்தியன் டூ இஸ் a legendary film and just to be part of this moment, பாவனா is still இது கனவா நினைவாங்கிறதா தான் இருக்கு நிஜமாவே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். 2 வாய்ப்பு சொன்னீங்க, எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல்? ரெண்டுமே சொல்லக்கூடாது. வாய்ப்பு எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கும். பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வாய்ப்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு கான்ஃபிடன்ஸா இருக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பயணம் இந்தியன் டூல இருந்து தொடங்கும். இட் வில் பிகம் the next part of my life. So once again deepest thanks to Shankar sir, because என் மேல அவர் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை ஒரு புது பையன் மேல செலுத்தினாரு. இப்போ அவர் செலுத்தின நம்பிக்கை அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தினமும் சினிமாவில் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன். And both these opportunities are very special and thank God for Indian, because Indian படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்வல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. So thank you for making Indians both of you. Fantastic. இன்னைக்கு உண்மை என்னன்னா முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுருக்கேன். என்ன செய்யக்கூடாங்க இப்போ எனக்கு முதல்ல இன்னும் நடிக்கிற வச்சே ஒரு இந்தியன் டூ பண்ணலாம் வச்சுருக்கேன். அவங்க கம்பி வந்துட்டாங்க அப்படின்னு பண்ணலாம் வச்சுருக்கேன். நான் என்ன வழக்கமாக சொல்லுவேன்னா அது வயதற்கு கூட கிடையாது. பழமொழிங்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா அதோட அந்த உடம்பு கொண்டு வரேன் அவ்வளோதானே. அதான் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் கடும் எல்லாம் வெற்றிக்கும் முன்னாடியே ஆகும். அதான் தெரியுங்க, கட்ட பண்ணணும்னா நிறைய பாட்டு பிரமாணம் அவ்வளோதானே. பிரமாணம் அவ்வளோதானே. அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வராது? அதுக்கெல்லாம் ஒரே பதில் நாம் திரைக்கதை தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டிவிட்டு வெளியே போகும். அதற்கான முன்னேற்பாடு அவர் பண்ணாங்கிறது தெரிஞ்சதுனால நான் பாருங்க. ஏன்னா இதே கேள்வி தான் நான் அவங்க போயிருப்பேன். 2வது செய்யலாம் போது தராங்கிறது தான் மனசுக்கு ஓடிடும். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக ஏன்னா அதெல்லாம் அப்படின்னு நினைச்சு இன்னும் சில வியப்புகள் ஒரு கதாசிரியர்னால ஒரு நடிகனால எனக்குள் அவரால் ஏற்படுத்த முடியும். அதெல்லாம் இருக்கு. லாங்குவேஜ் பேசுறது அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு பேசிருக்கீங்க, மட்டாள பேசுறீங்க, மூர்நாடுகள் பேசிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துருங்க அப்படின்னா எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு The way he has brought about it. இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன சும்மா பல்வேறு ட்ரெஸ்ஸில் நிற்கிற ஒரு அலங்காரம் சொல்லாதாம ஒரு காரணத்தோட வச்சிருக்காரு. அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா
வசதியா நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கலாம், கதைக்கு வசதியான ஷாட் தான் சேர்ந்தாரு. நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ணோம், மூஞ்சில கிளாஸ் ஓட்டி ட்ரெஸ் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசிலாம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் நல்லா பண்ணாங்க. கேன்சல் பண்ண வேண்டியதாக உள்ளதான் எலும்பு இருந்தது, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அதை மனதோட என்ன பண்ணாங்க. 3 நாள் தான் மறுபடியும் வேலை செய்து போயிட்டாங்க. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்போ இந்த காட்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க, வேற்று மொழியில் பேசணும், அதை நீளமான ஒரே ஷாட்டில் பேசணும், கரெக்டாக இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதுக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்டில் இருக்கிறவங்களே அதை ரசிச்சாங்க. இன்னும் சொல்ல போனால் இவரே ரசிச்சாங்க. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு மனசில். பட் அது ரொம்ப மாதிரியாக இப்போ நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதுக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதல் இருக்கு. We remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலாக பார்க்க மாட்டாங்க யாருமே. They know எவ்வளோ டெப்த்தோட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிட்டீங்க. இல்லை, ரசிகர்களுடைய கருணைக்கு அளவே பிடிச்சு போயிட்டுனா எங்களுடைய சில பிள்ளைகளை கவனிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை. குழந்தைய கொஞ்சம் மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படிதான் என்ன 60-65 வருஷமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடன் கொடுக்குறோம். ஏன்னா நான் பண்ண எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த உலக சினிமாக்களை நான் பார்த்துருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும்போது இப்படி பண்ணிருக்கலாம்னு யோசிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தொழில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள். சூப்பர் சங்கர் சார், இவ்வளோ வருஷமா நீங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, வெவ்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க, டஃப் கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசருடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கும். A few words on சுபாஷ் கேள்வி. இந்த படம் முதல்ல வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறதா இருந்தது. அப்போ அதை கேள்விப்பட்டு அது ஒரு சிறந்த நண்பராக படம் அவங்க கேள்விப்பட்டு, என்ன நீங்கள் ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம அதை எடுத்துருக்க முடியும். இதில் சொன்ன மாதிரி சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டாலும் அதை அந்த கற்பனையை நிஜமாக்குறது, நிஜமாக ஒரு காட்சியாக பார்க்கறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா நான் இமேஜின் பண்ணதை அப்படியே ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹேவ் டு தேங்க் சுபாஷ் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். பண்ணாலும் ஒரு கேள்வி, இந்தியன் டூனுடைய டேக்லைனே ஜீரோ டாலரன்ஸ். செத்துல சங்கர் சாருக்கும் கமல் சாருக்கும் எந்த விஷயத்துல ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சியில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கண்ணீர் போன்ற காட்சி நேரம் நடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பழையா இருக்கும். இருந்தாலும் 2 பேரும் அது திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டி கொடுக்கணும். ஆனால் 2 பேருமே அதுக்கு முயல்வோம். அவங்க நிறைய இது இருக்குது. இன்னும் ரொம்ப இது பிரஸ்டீஜ்ன்றதுனால தப்பு சொல்லிக்கிறவங்க இல்லை. நான்லாம் சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டுருக்காங்க, அடிமை பண்ணிட்டு பர்மிஷன் கிடைக்கணும், அவங்க செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி டெய்லியே கொண்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏன் கிட்டத்தட்ட அதை விட பிரமாணம்